இந்த 9ஆம் கிளாஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டா 10th ஈஸிமாங்க. இந்த லாஜிக் எனக்கு என்னன்னே தெரியல. 10th மட்டும் ஒரு 450 மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் லைஃபே ஜாலிப்பா, செம சந்தோஷமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாமா. முட்டி மோதி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வரவனுக்கெல்லாம் பதில் சொல்லி பண்ணி 10th 450 மார்க் எடுத்து முடிச்சவனே சொல்லுவாங்க, தம்பி 11th பப்ளிக் 11th மட்டும் நல்லா படிச்சுட்ட, 12th நல்ல மார்க் எடுத்து. சரி தொலை, 12th நல்லா படிப்போம், படிச்சு நல்ல மார்க்லாம் எடுத்து வெளியில வந்து நாமளாம் நினைச்சுக்கோம் காலேஜ்ல எல்லாம் பழைய படம் மாதிரி ஒரே ஒரு நோட் எடுத்துட்டு போனா போதும், அங்க போனோடனே ஜாலியா இருக்கலாம், இதுக்கு ஸ்கூலே தேவையில்ல, முத நாளே கதற அளவுக்கு இருக்கும் காலேஜ். அப்ப வந்து உங்க அம்மாட்ட சொல்லுங்களேன், என்னமா காலேஜுக்குலாம் போன பிறகு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், பொறுப்பு இல்லாம இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொன்னீங்களேமா அப்படின்னு கேட்டா, என்ன 4 வருஷமா 3 வருஷமா நல்லா படிச்சு ஒரு வேலை பெற்றா உன்னை யார் கேட்க போற? 3 வருஷம் சரின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனா, அப்பா முடிஞ்சா 25,000 சம்பளம், இனிமே நிம்மதி மகிழ்ச்சியாக இருக்கலாம்னா, அவங்க மைசூர்ல பெங்களூர்ல ஓரியன்டேஷன் வச்சு சொல்லுவாங்க, தம்பி இது வரைக்கும் நீங்க படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எங்க ப்ராஜெக்டுக்காக ஃபர்ஸ்ட் மறுபடி படிமா.